51 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 53 காவலர் குடியிருப்புகள், 6 காவல் நிலைய கட்டிடங்கள், மேல்கோட்டையூர் காவல் பொதுப்பள்ளி மற்றும் தென்காசி மாவட்ட காவல் அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று காவல்துறை சார்பில் திருச்சி மாவட்டம் ஜென்புநாதபுரத்தில் 3,97,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 29 காவலர் குடியிருப்புகள், உறையூரில் 3,01,51,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 24 காவலர் குடியிருப்புகள், மேலும் சென்னை மாவட்டம் டிபி சத்திரம் மற்றும் ஜே நகரில் 3,70,14,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையங்கள், புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் 78,18,000 ரூபாய் மதிப்பீட்டில் மற்றும் திருவாரூர் மாவட்டம் மன்னார் காவல்துறை சார்பில் 47.5 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, கூடுதல் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அந்த வகையில் காவல்துறை சார்பில் 47,51,20,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 53 காவலர் குடியிருப்புகள், 6 காவல் நிலைய கட்டிடங்கள் மற்றும் 2 காவல்துறை கட்டிடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக உலகம் முழுவதும் தமிழர்களின் உறவுகளை புதுப்பிக்கும் வகையிலாக வேர்களை தேடி திட்டம் என்பது தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது தலைமுறைகளுக்கு முன்பு அயலகம் புலம்பெயர்ந்து அங்கு வாழும் அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்காக வேர்களை தேடி என்றொரு பண்பாட்டு பயணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக அயலகத்தில் வாழும் 18 முதல் 30 வயது உட்பட்ட தமிழ் இளைஞர்கள் மற்றும் தமிழக அரசு செலவில் தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தமிழ் மற்றும் தமிழர்களின் பெருமிதத்தை உணர்த்தும் வகையில் தமிழக வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு ஒரு பன்னாட்டு பயணம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் இருந்து தமிழக கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் இன்று முதல் 15ஆம் தேதி வரையிலாக தமிழக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தென்னாப்பிரிக்கா, உகாண்டா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து அயலக தமிழர்களுக்கு அந்த பயண தொகுப்புக்கான அந்த ஒரு பையையும் முதலமைச்சர் வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து நிதித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தணிக்கை துறையில் உதவி இயக்குனர், இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் உதவி தணிக்கை ஆய்வாளர் பணியிடங்களுக்கும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 780 நபர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணையம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். இதற்கு பிறகு இந்த வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் பயணம் மேற்கொள்ளும் 100 பேருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படமும் எடுத்துக்கொள்ள உள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.